ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் இங்கிலீஷில் வந்து ரொம்ப பெரிய ஆள், நேச்சுரலாக பேசிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா யார்ட்டையுமே நான் இங்கிலீஷில் பேசினது கிடையாது. ஸோ பிஇ செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் வரும்போது டிசைன் கிளாஸு அங்கே சார் வந்து செமினார் எடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா ரவுண்டில் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்து செமினார் எடுக்க சொன்னாங்க. நான் அப்படியே ஒரு 40-45 மினிட்ஸ்க்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு பயங்கரமாக போனேன். நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து அவ்வளோ சூப்பராக பேச போகிறேன்ட்டு. வெறும் 2 நிமிஷம் பேசினேன். இந்த தொண்டையிலேருந்து வார்த்தை வெளியே வரல, வாய் கொளருது, கை ஆடுது. 2 நிமிஷம் கூட முடியல. தேங்க்யூன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். அந்த நாள் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஸ்டேஜில் பேச வராதுன்ட்டு. பட் ஒரு நல்ல முடிவு என்ன நான் எடுத்தேன் அப்படின்னா, அதே டயத்தில் கம்ஃபர்ட் ஜோன், அன்கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் லெக்சர் ஒன்று, என்னோட லைஃப் சேஞ்சிங் லேர்னிங் அது. அடுத்து என்ன பண்ணேன்னா, எப்பப்போ யார் செமினார் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா கையை தூக்கிடுவேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் காலேஜ்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி போகணும், யார் போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா கை தூக்கிடுவேன். 5 வாட்டி கஷ்டமாக இருந்துச்சு, 10 வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, 20வது வாட்டி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டேஜ் ஃபியருங்கிறது 0. இன்னைக்கு என்னால் இந்த வீடியோஸில் கூட உங்கள்கிட்ட இவ்வளோ கேஷுவலாக பேச முடியுதுன்னா அன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் நினைக்கிறேன்.